தொடர்ச்சியா 20 ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட 22 ஆண்டு காலமாக, நான் ஒரு வீடுன்னு சொல்றேன், காரைக்குடி வீடு. அந்த காரைக்குடி வீட்ல நான் ஓர் இரவு கூட தங்குனதில்ல. காரைக்குடி அந்த வீட்லயே நான் ஒரு பேட்டி எடுத்திருக்கேன் ஆமா. உங்க கூட. அப்ப அது ஒரு பழைய வீடு இல்லையா? அது அங்க யாரும் அது தங்குற மாரி தெரியல. 110 வருஷ வீடு. அங்க யாரும் தங்குற அந்த மாரி வீட்டோட தெரியல. உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர் தெரியுமா? 110 பேரு. 110 வருஷம் 110 பேர் அந்த குடும்பம். அந்த 110 பேர் இருக்க குடும்பத்துக்கு எத்தனை கழிப்பறையும், குளியலறையும் வேணும்? 110 பேர் ஒண்ணா தங்க போறதில்ல. கல்யாணத்தப்ப தான் தங்க போறோம். ஒரு விசேஷத்துல தான் தங்க போறோம். பொதுவாக தங்குனா 20 பேர் தங்கலாம் அந்த வீட்ல. 20 பேருக்கு எத்தனை கழிப்பறை வேணும்? அங்க ஒரே ஒரு ஒத்த கழிப்பறை இருக்கு. அதுவும் ஒரு பழங்கால கழிப்பறை இருக்கு. நான் வெறுமனே அந்த வீட்ட நல்லா வச்சுக்குவோம்னு சொன்னதான் ஏற்பட்ட சிக்கல். ஒரு யாரோ ஒருத்தன் வயசான ஆளு, தெரியாத ஆளு, நம்மளால செய்ய முடியாத இவ்வளவு பெரிய வீட்ட கட்டி வச்சு போயிருக்கான். அந்த வீட்ட ரெனோவேட் பண்ணி புதுசாக்கி நல்லா வச்சுக்குவோம். நல்லா எல்லாரும் தங்குவோம். யார் முடியுமோ அவங்க பணம் குடுக்கட்டும். முடியாத ஆள் விட்டுருவோம். எல்லாரையும் இங்க நிறுத்த வேண்டாம். எல்லாரும் ஒரே மாதிரி பொருளாதாரமா இருப்பான்னு சொல்ல முடியாது. இவ்வளவு லகுவா சொன்னேன் நான். யார் முடியுமோ குடுக்கட்டும். முடியாத ஆள் வந்து தங்கட்டும். இல்ல என்ன காரணம் சொல்றாங்க அதுக்கு? அது அப்படி. ஏன்னா, அத புழக்கத்துக்குரியதாக மாத்திரம் நான் தான் உள்ள வந்துருவேனே. நான் வந்து தங்குவேனே. உங்க தாத்தா சொத்து தானே அது. அதான் இப்ப சொல்றேன். நான் என்ன சொல்றேன் இப்ப, அப்பா நீ பாட்டுக்கு அந்த பக்கம் உட்காந்துக்க. நான் பாட்டுக்கு இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன். இல்ல இப்ப என் பக்கம் எதுன்னு சொல்லிட்டேன்னா, நான் அந்த பக்கம் கக்கூச கட்டிக்குவேன். நான் பொதுவுல நல்லா இருப்போம்னு சொல்றேன். எல்லாரும் வாங்கன்னு. நீங்க ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. அதற்கு நீங்க வந்து என்னன்னா, வெவ்வேறு பேர்களால் ஜாதி தான் உங்களுக்கு அடிப்படை. எனக்கு என் மேல வேற என்னங்க வெறுப்பு இருக்க போகுது? இல்ல அதான் இப்ப சொத்து பிரச்சனையா, ஜாதி பிரச்சனையா? ஜாதி தான் பிரச்சனை. சொத்து பிரச்சனை இல்ல. நான் அந்த வீட்ட விட்டு வெளிய வர தயாரா இருக்கேங்க. நான் என்ன நினைக்கிறேன், என்னை திருமணத்தை காரணமா சொல்லி என்னை வெளியேத்தாத. என் ஜாதியை சொல்லி வெளியேத்தாத. அது நேரடியா சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? நேரடியா சொல்லிருக்காங்க. என் திருமணத்தில் தொடங்கி இந்த 22 ஆண்டு காலம் பழகுறப்பையா ஒரு பொழுது கூட நான் கலந்து கொண்ட விழாக்களில் கலந்து கொண்டதே இல்ல. வீட்டு விழாக்கள்ல. வீட்டு விழாக்கள்ல என்னை அழைச்சா நான் வரமாட்டேன்னு பகிரங்கமா சொல்லியிருக்காங்க உறுப்பினர்கள் அத்தனை பேர்ட்டையும். அடுத்த மாசம் ஒரு நிகழ்ச்சி இருக்குங்க. ஜூன் 28ல தியாகி ராமையான்னு ஒருத்தர். ஒரு பழைய தியாகி. ரொம்ப பிரமாதமான, ரொம்ப எளிய மனிதர். அவர் பழகுறப்பையா கூட இருந்தவர். அவர் அவருடைய நிகழ்ச்சிக்கு பழகுறப்பையாவே கூட்ட பொழுது, நீ கருப்பள்ளி பண்ணையோ சின்ன கருப்பையோ கூப்பிடக்கூடாது. நீ கூப்பிடுவேனா நான் வரமாட்டேன்னு சொன்னார். தியாகி ராமையா என் மேல் என்னை பிள்ளை போல் நினைக்கிறவர். என் மேல் மிகுந்த பிரியம் கொண்டவர். எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி சொன்னாங்கப்பா உங்க பெரியப்பா, பரவாயில்லப்பா அவர் வர வேண்டாம், நீ வந்துருன்னாரு என்னைய.